எஃப்ஐஆர் போடலை, சிஎஸ்ஆர் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அதிபயங்கரமான ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் அந்த இடம் யாராக இருந்தாலும் தண்ணி கேட்டால் கொடுக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள் தமிழர்கள். ஆனால் இவர்கள் தண்ணி கேட்டதற்கு அதில் மிளகாத்தூளை கலந்து கொடுத்து கொடுமைப்படுத்தி அந்த பையன் சிறுநீரகத்தில் ரத்தங்கள் கசிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மோசன் போயிருக்காரு. இது நடக்கிற இடம் கோயிலுடைய கோசாலை பகுதியில் சிசிடிவி கேமராவில் பதிவாகக்கூடிய ஒரு பகுதி. இந்து அறநிலைத்துறை அலுவலர் அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிறாரு, அந்த அலுவலகத்தில். அப்படி இருக்கும்போது பொதுமக்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியில் இவ்வளோ பெரிய தாக்குதல் வெறும் 9.5 பவுன் நகை திருட்டுக்காக செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. முதல் சந்தேகம். ரெண்டாவது, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த டாக்டர் நிகிதாங்கிறவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் அமைச்சருக்கு வேண்டப்பட்டவரா இல்லை அரசு அதிகாரிக்கு வேண்டப்பட்டவரா, எதனால் இவ்வளோ பெரிய அழுத்தம் அந்த அஜித்குமார் உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம 2ஆம் கட்டமாக சிந்திச்சு பார்க்கணும். முக்கியமாக அதாவது தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எஸ்பி அவர்களை தொடர்பு கொண்டு இந்த திருட்டு விசாரணையை விசாரிக்க சொன்னதாகவும், உடனடியாக டிஎஸ்பி காவல்துறை ஆய்வாளர் இவங்களெல்லாம் களத்தில் இறங்கி செயல்பட்டதாகவும், அவர்களால் அந்த பையன் எவ்வளவோ அடித்தும் அவன் நான் எடுக்கவே இல்லைங்கிறதுல உறுதியாக இருந்ததுனால இதுக்கென்று ஸ்பெஷலாக ஒரு 6 பேர் கொண்ட காவலர்களை நியமித்து படுபயங்கரமாக தாக்கி, அவனை மட்டும் கிடையாது